சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் சவுதிசேஷன் எனப்படும் சவுதி மயமாக்கல் இலக்கு 60% உயர்வு. சவுதி அரேபியாவில் தனியார் துறையில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை பணிகளில் சவுதி குடிமக்கள் பங்கு 60% இருக்க வேண்டும் என புதிய விதியை அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் 2026 ஏப்ரல் 19 முதல் முழுமையாக நடைமுறைக்கு வரும். முன்னதாக மார்க்கெட்டிங் துறையில் 30% மட்டுமே சவுதிசேஷன் இலக்காக இருந்தது. தற்போது அது இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்கள் உள்ள நிறுவனங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர், பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், கிராஃபிக் டிசைனர் போன்ற 10 வகை பணிகளில் குறைந்தது 60% சவுதி குடிமக்களை நியமிக்க வேண்டும். மேலும் இந்த கோட்டாவில் கணக்கில் சேர வேண்டுமெனில் அந்த சவுதி பணியாளரின் மாத சம்பளம் குறைந்தபட்சம் 5500 ரியாலாக இருக்க வேண்டும் என்றும் அது சமூக காப்பீட்டு அமைப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் விற்பனை துறையிலும் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் பிரதிநிதி, சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், கமாடிட்டி புரோக்கர் உள்ளிட்ட 9 பணிகளில் 60% சவுதி குடிமக்கள் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு சில நிறுவனங்களில் இந்த இலக்கு 15% மட்டுமே இருந்தது என்பதால் இது பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. நிறுவனங்கள் தங்கள் பணியாளர் அமைப்பை உடனடியாக மறுபரிசீலனை செய்து சவுதி பணியாளர்களை அதிக அளவில் சேர்க்கவும் அரசு வழங்கும் ஆதரவு திட்டங்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த விதிகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தொழிலாளர் சேவை நிறுத்தம், வேலை அனுமதி புதுப்பிப்பு மறுப்பு உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படும் என அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதனால் சவுதியில் பணிபுரியும் வெளிநாட்டு மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் துறை ஊழியர்கள் தங்கள் வேலை நிலை குறித்து முன்கூட்டியே கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.